கோ 2 திரைப்படத்தின் திரை விமர்சனம். படத்தின் ஆரம்பத்திலேயே உள்துறை மந்திரியான இளவரசுக்கு முதல்வர் பிரகாஷ் ராஜை யாரோ கடத்திவிட்டார்கள் என்று போன் வருகிறது. உடனே பரபரப்பாகும் அவர் போலீஸ் அதிகாரிகளை அழைத்து முதல்வரை மீட்க உத்தரவிடுகிறார். ஜான் விஜய் தலைமையில் முதல்வரை மீட்க போலீஸ் குழு புறப்படுகிறது. முதல்வரை கடத்திய சம்பவம் வீடியோ மூலமாக பொதுமக்களுக்கு தெரிய வந்ததும் நகரத்தில் பெரும் கலவரம் வெடிக்கிறது. பத்திரிகையாளரான பாபி சிம்மா தான் பிரகாஷ் ராஜை துப்பாக்கி முனையில் கடத்தி வைத்திருக்கிறார். ஆனால் அவர்தான் கடத்தி வைத்திருக்கிறார் என்பது போலீசாருக்கு தெரியவில்லை. அவர் எதற்காக பிரகாஷ் ராஜை கடத்தி வைத்திருக்கிறார், பாபி சிம்மாவின் பின்புலம் என்ன என்பதே கோ 2 படத்தின் மீதி கதை. பாபி சிம்மா தனது வழக்கமான படங்களைப் போலவே இந்த படத்திலும் நடித்துள்ளார். பிரகாஷ் ராஜுடன் இவர் பேசும் வசனங்களை உச்சரிக்கும் விதத்தில் கவர்கிறார். நாயகியுடன் டூயட் பாடும் காட்சிகள் எல்லாம் பெரிதாக இவருக்கு ரொமான்ஸ் வரவில்லை. நாயகி நிக்கி கல்ராணிக்கு படத்தில் பெரிய அளவில் வாய்ப்பு இல்லாவிட்டாலும் கொடுத்த கதாபாத்திரத்தை செவ்வனே செய்துள்ளார். சமூக சேவகராக வரும் நாசர் ஒரே காட்சியில் வந்தாலும் மனதில் பதிகிறார். மனநிலை பாதிக்கப்பட்டவராக வரும் கருணாகரனின் நடிப்பு பிரமாதம். முதல்வராக வரும் பிரகாஷ் ராஜ் படம் முழுக்க வருகின்றார். தனது அனுபவ நடிப்பால் ரசிகர்களை எளிதாக கவர்கிறார். இளவரசுக்கு இப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரம். அதை அவர் சிறப்பாக செய்து ரசிக்க வைத்துள்ளார். போலீஸ் அதிகாரியாக வரும் ஜான் விஜய் தனக்கே உரித்தான ஸ்டைலில் நடித்து கைத்தட்டல் பெற்றுள்ளார். மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த முயற்சித்திருக்கும் படம் என்று ரசிகர்கள் கோ 2 பாராட்டி வருகின்றனர். மொத்தத்தில் கோ 2 நன்றாக இருப்பதாக ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்துள்ளனர்.